கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் இந்த நாளிலே விசேஷமாய் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த நாளிலே சத்தியத்திற்கு ஆதாரமாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11வது வசனம் முதல் 15வது வசனம் வரை. மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீசர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். அவளோ கைம்பெண்ணாயிருந்தாள். ஊரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். ஆமென். ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக ஒரு நிமிடம் ஜெபிப்போம். ஆண்டவரே, என்னோடும் எங்களோடும் பேசுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜெபத்தில் இருப்போம். என்னால் ஆண்டவர் நம்மோடு கூட பேசணும். மனுஷனுடைய வார்த்தை கிரியை செய்யாது, ஆனால் ஆண்டோடைய வார்த்தை கிரியை செய்யும். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். இயேசுவே என் நேசரே, என்னோடு என்றும் பேசுமே. இயேசுவே என் நேசரே, என்னோடு என்றும் பேசுமே. ஆதாமோடு பேசினவர் என்னோடு பேசும், ஆபிரகாமோடு பேசினவர் என்னோடு பேசும். ஆதாமோடு பேசினவர் என்னோடு பேசும், ஆபிரகாமோடு பேசினவர் என்னோடு பேசும். இயேசுவே என் நேசரே, என்னோடு என்றும் பேசுமே. ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தாவே, இந்த வேளையிலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் எங்களோடு கூட பேசும்படியா நாங்கள் செபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற, சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே, அவருடைய உள்ளத்திலே அவருடைய ஏக்கங்களையும் வாஞ்சிகளையும் கர்த்தர் நிறைவேற்றும் என்பதாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த வார்த்தையின் மூலமா அவரோடு கூட பேசும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, மனுஷனுடைய வார்த்தைகளை சுய வார்த்தைகள் எல்லாம் தூரப்படுத்தி வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், தேவ குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளன் எல்லாருக்குள்ளும் ஆண்டவர் கிரியை செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க பேசுங்க ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். கர்த்தாவே, நீ மாத்திரம் பேசும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வல்லமைப்படுத்துவீராக. இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு விதவை தாயினுடைய சம்பவத்தை நாங்கள் பார்க்கிறோம். அவனுடைய மகன், ஒரே மகன், அவன் மரித்து போனான். அவனை அடக்கம் பண்ணுவதற்காக எடுத்துட்டு செல்றாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க எதையெல்லாம் இழந்தீங்களோ அதையெல்லாம் உங்களுக்கு திரும்ப தருவார். ஹல்லேலூயா. நீங்க இழந்து போனதை தேவன் உங்களுக்கு திரும்ப தருவார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கவனிங்க. இயேசுவானவரும் அவருடைய சீஷர்களும் கூட இருந்த திரளான ஜனங்களும் நாயின் என்னும் ஊருக்கு வாசலிலே வந்து நிற்கிறார்கள். அங்கே வந்து அந்த காட்சி, அந்த நாயினோட ஊருக்கு போறதுக்கு முன்னாடி அந்த வாசலுக்கு வந்து கொண்டிருக்கிற வேளையில ஒரு சம்பவத்தை பார்க்கிறாங்க. அந்த நாயின் என்னும் ஊருக்குள்ள இருந்து திரளான ஜனக்கூட்டங்கள், இயேசுவானோர் கூட இருந்த கூட்டமும், இந்த கூட்டங்கள் இயேசுவானோருடைய இருக்கிற கூட்டங்கள் ஒரு அற்புதங்களும் அதிசயங்களும் பார்த்து கொண்டு இருக்கிற கூட்டம். ஆனால் அந்த நாயின் என்னும் ஊருக்குள்ள இருந்து வருகிற கூட்டம் அழுகிற கூட்டங்கள், கண்ணீரிலும் வேதனையிலும் துக்கத்திலும் நிறைந்து வந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த ரெண்டு கூட்டமும் சந்திக்கிறது. இயேசுவானவங்க பார்க்கிறார். இயேசுவானவர் தூரத்திலிருந்து அந்த பார்க்கிறார். அங்க இருந்தவர்கள் விசாரிக்கிறாங்க, என்ன சம்பவம், ஏன் அழுது கொண்டிருக்கிறாங்க,
எதுக்கு இதை தூக்கிட்டு போறாங்கன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. அப்பொழுது விசாரிக்கும் போது இயேசுவானவர் விசாரிச்சதை பார்க்கிறார். ஒரு ஏழை தாய், ஒரு விதவை, கணவன் இல்லை, சமுதாயத்தில கிராமங்களில ஒதுக்கப்பட்டவள், தூரப்படுத்தப்பட்டவள், நன்மைக்கு ஏதுவாக எந்த ஒரு காரியத்திலும் அவங்க பயன்படுத்த மாட்டாங்க. அவங்க ஒரு உதவாக்கரனை போல ஒதுக்கி வச்சிருவாங்க இந்த சமுதாயம். ஆகவே அந்த அம்மாவுக்கு, ஒரு விதவை தாய்க்கு இருந்ததெல்லாம் ஒரே ஆறுதல், ஒரே மகன். அவன் என் மகன் இருக்கிறான், என் மகன் என் மகன் மகன் என்று சொல்லி அவனுடைய மகனை உயர்த்தி உயர்த்தி வச்சு புகழ்ந்து கொண்டிருக்கிற அந்த தாய் தன் உழைப்பை எல்லாம் தன் மகனுக்காக செலுத்தி, என் உலகமே என் மகன்தான் என்று சொல்லி இருந்த அந்த தாய்க்கு ஒரு சம்பவம் நடந்தது, மரித்து போயிருக்கிறான் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவராகிய இயேசு அந்த தாயை பார்க்கிறார், அலங்கோலத்தை பார்க்கிறார், அந்த தாயினுடைய அலங்கோலத்தை பார்க்கிறார், வேதனையை பார்க்கிறார். ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி, ஆண்டவரே ஏன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சம்பவம் என்று சொல்லி அந்த தாய் அழுது கொண்டிருக்கிறதை ஆண்டவர் பார்க்கிறார். அவர் அந்த தாயின் மேலே மனதுருகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில நீங்க எதையெல்லாம் இழந்துட்டீங்கன்னு சொல்லி கடைசி எல்லைக்கு நீங்க போயிட்டீங்களா? என் வாழ்க்கை ஏன் இப்படி என் வாழ்க்கை எல்லாம் ஏன் இப்படி நடந்து கொண்டிருக்குதுன்னு சொல்லி அழுது கொண்டிருக்கு, கடைசி முடிவுக்கு வந்துட்டேன், என்னால ஒண்ணும் முடியாது, இது யாராலும் செய்ய முடியாதுன்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? இதோ இயேசுவானவர் அந்த எல்லையிலே வந்து நிற்கிறார். இயேசுவானவர் கூட இருக்கிற அந்த தூதர்களும் உங்களோடு கூட வந்து நிற்கிறாங்க. நீங்க அழுது கொண்டிருக்கிறீங்க, உங்க மேலே மனதுருகிற தெய்வமாய் இருக்கிறார். அது மாத்திரமில்ல, மறுபடி வாசிங்க 12வது வசனம். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான், அவளோ கைம்பெண்ணாய் இருந்தாள். ஊரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். 13வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். தேவனுடைய பிள்ளைகளே, ஆயின் ஊருக்குள்ளே இருந்து வெளியே வருகிற ஒரு கூட்டம், வெளியே இருந்து ஊருக்குள்ளே வருகிற ஒரு கூட்டம், வெளியிலே இருந்து உள்ளே வருகிற கூட்டம் இயேசுவானவர் கூட்டம், உள்ளே இருந்து வெளியே வருகிற கூட்டம் அழுகையின் கூக்குரலின் கூட்டம். இந்த கூட்டம், ரெண்டு கூட்டங்களும் சந்திக்கிற ஒரு எல்லை, ஊர் வாசல், ஊரின் எல்லை வாசல். அங்கு நடக்கிறது என்ன? ஒரு தாயினுடைய சம்பவத்தையும் அவருடைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவத்தையும் ஆண்டவர் பார்க்கிறார், மனதுருகிறார். அங்க இருந்தவங்கலாம் சொல்லியிருப்பாங்க, ஊருக்குள்ள இருந்து வெளியே வருகிற அந்த கூட்டத்துக்குள்ள இருக்கிறவங்க, நாயின் ஊருக்குள்ள இருந்து வெளியில வர்றவங்க, சுடுகாட்டுக்கு தீட்டு அந்த பிறகு தீட்டு வர்றவங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்க, ஐயா இந்த தாய்க்கு ஒரே ஒரு மகன் தான், இந்த மகனை குறித்து உலகமே என் மகன் தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. அவன் உழைப்பெல்லாம் மகனுக்காக செலுத்தினாங்க. கை குழந்தையிலிருந்து இம்மட்டுமாய் உழைச்சி மகனுக்காகவே வாழ்ந்தாங்க. மகனை நம்பித்தான் இருந்தது. ஆனா மகனை இப்படி ஆயிடுச்சுங்க ஐயா. இனி இந்த அம்மாவுக்கு யார் உதவி செய்வா? பாவம். துக்கமான வார்த்தைகளை சொல்லணுமோ அவ்வளவு துக்கமான வார்த்தைகளை இயேசுவானிடத்திலே சொல்லியிருப்பாங்க. இயேசுவானவர் அந்த தாயை நோக்கி பார்க்கிறார். முடியெல்லாம் விரித்து போட்டிருப்பாங்க, நெஞ்சில நடிச்சு அழுதுருப்பாங்க, மகனே மகனே மகனின்னு சொல்லி அழுதுருப்பாங்க. அந்த நிகழ்ச்சியை ஆண்டவர் பார்க்கிறார், அழுகையை பார்க்கிறார். ஆண்டவர் மனதுருகிறார். தேவ பிள்ளைகளே, சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்க வாழ்க்கையில எதையெல்லாம் இழந்துட்டோம் என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிறீங்கள, அந்த வார்த்தையை, அந்த அழுகையை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நான் இழந்து போயிட்டேன், யாரும் எனக்கு உதவி செய்ய முடியாது, என்னால ஒண்ணும் செய்ய முடியாது, எப்படி வரும் சொல்லி நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? அழுது கொண்டிருக்கிறீங்களா? இயேசுவான உங்கள் அருகிலே வந்து உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்க இழந்து போனதை திரும்ப கொடுக்க வருகிறார். அழாதே, மனதுருகிற தெய்வம் சொல்றாரு. அடுத்த வார்த்தை, அழாதே. அவரை ஆறுதல் படுத்துகிற தெய்வம், வானத்தையும் பூமியையும் படைச்ச ஆண்டவர் உங்கள் அருகிலே இருக்கிறார். உங்க அழுகையை பார்க்கிறார், உங்க மேல மனதுருகிறார். அவர் சொல்லுகிறார், அழாதே. கிட்ட வந்து பாடையை தொட்டார். அல்லேலூயா. இயேசுவானவர் கிட்டே வருகிறார்.
கிட்டே வருகிறார். எதை கிட்டே? அந்த பாடையை தூக்கிட்டு போறாங்கல்ல, அந்த பாடை கிட்டே ஆண்டவர் வருகிறார். வந்து அந்த பாடையை தொடுகிறார். தொட்டு சொல்றாரு, வாலிபனே எழுந்திரு, வாலிபனே எழுந்திரு என்று சொல்லுகிறார். கிட்டே வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இயேசுவானவருடைய கூட்டம், அற்புதமான கூட்டம், அந்த நாயின் ஊர் எல்லையிலே வந்த போது என்ன நடந்தது பார்த்தீங்களா? ஊருக்குள்ள இருந்து அழுகையும் கூக்குரலுமாய் எழுதி கொண்டு வந்திருக்கிற அந்த கூட்டங்கள் இயேசுவானவர் கூட்டத்திலே சேர்ந்த பொழுது அற்புதம் நடந்தது, அதிசயம் நடந்தது. இயேசுவானவர் மனதுருகினார், அழாதே என்று சொன்னார். கிட்ட வந்து பாடையை தொட்டார். அவன் எழுந்து பேசத் தொடங்கினான். ஹல்லேலூயா. இப்பொழுது பாருங்க, அந்த அழுகையின் கூட்டம் ஒரு சிரிப்பு உள்ள கூட்டமாய், மகிழ்ச்சி உள்ள கூட்டமாய், ஆனந்த கூட்டமாய் மாறி போனதுங்க. இயேசுவானவர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்க இயேசுவனுடைய வல்லமையான அவருடைய கருத்துக்குள்ளே நீங்க வரும்போது, அவருடைய மகிழ்ச்சிக்குள்ளே வரும்போது, அவருடைய அற்புதத்துக்குள்ளே வரும்போது, உங்க வாழ்க்கை நீங்க எதையெல்லாம் நீங்க இழந்தீங்களோ அதையெல்லாம் உங்களுக்கு திரும்ப கொடுப்பார். இயேசுவை பாருங்க, அந்த பாடையை தொட்டு, வாலிபனை எழுந்திரு உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்ன உடனே அவன் எழுந்தான், பேசத் தொடங்கினான். அவனை தாயினிடத்திலே ஒப்புவித்து, அப்படியானால் அந்த தாய்க்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு யோசிச்சு பாருங்க. தாய் கூட வந்தாங்களே அந்த திரளான கூட்டங்கள், அந்த பிரேதத்தை தூக்கிட்டு வந்தாங்களே, அவங்க வாழ்க்கையில எவ்வளவு சந்தோஷம் இருக்கு யோசிச்சு பாருங்க. தெய்வ பிள்ளையே, ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். நீங்க வாழ்க்கை முடிவுக்கு வந்துட்டீங்களா? வாழ்க்கைக்கு நீங்க முடிவுக்கு வந்துட்டீங்களா? பயப்படாதீங்க. இயேசுவான் உங்க அருகிலே இருக்கிறார். உங்க அழுகையை பார்க்கிறார், உங்களுடைய துடிப்பை பார்க்கிறார். இனி வராதுன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? இழந்து போனது எதுவுமே வராதுன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? வரும். இயேசுவானவர் உங்கள் இடத்துல, இயேசுவானத்துல நீங்க வாங்க. அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். உங்கள் மேலே மனதுருகிற தெய்வனாய் இருக்கிறார். அழாதே என்று சொல்லுகிறார். எப்படி ஒரு வாலிபனை எழுந்திரு உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்ன உடனே அவன் எழுந்தானோ, மரித்தவன் எழுந்தான். அதே போல ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லும் போது உங்க வாழ்க்கையெல்லாம் உயிர்ப்பிக்கப்படுகிறது. இழந்து போனதெல்லாம் திரும்ப உங்களுக்கு கிடைக்கும். எதில் இழந்து போயிட்டீங்க? சரீரத்துல பலவீனப்பட்டு போயிட்டீங்களா? குடும்பத்திலே பொருளாதாரத்திலே நொறுக்கப்பட்டு போயிட்டீங்களா? குடும்பத்திலே சந்தோஷம் சமாதானம் இல்லாமல் இழந்து போய் இருக்கிறீங்களா? அல்லது குடும்ப ஒற்றுமையில இல்லாமல் எல்லாம் வெறுத்து போய் ஒன்றுமில்லாமல் போய் கொண்டிருக்கிறீங்களா? நீங்க செய்கிற தொழில்ல முன்னேற்றம் இல்லாமல் நாளுக்கு நாள் குறுகி போன செத்து போன நிலைமையில இருக்கிறதா? எதுல நீங்க இழந்து போய் நிக்கிறீங்க? கடன் பிரச்சனையில மூழ்கி போய் நீ ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொல்லி வாழ்க்கைக்கு முடிவுக்கு வந்துட்டோம்னு சொல்லி நினைக்கிறீங்களா? இனி வாழ்க்கையிலே ஆசீர்வதிக்கவே முன்னேற்றத்துக்கே வர முடியாதுன்னு சொல்லி நீங்க அழுது கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். பயப்படாதீங்க. அந்த ஆண்டவர், அந்த தாய், விதவை தாய் அப்படித்தான் அழுது கொண்டு இருந்தாங்க. எல்லாமே போச்சு, இனி வாழ்க்கையில் ஒண்ணுமே இல்லை, நான் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்னு சொல்லி அந்த தாய் அழுதுருக்காங்க. அவங்களுக்கு ஆண்டவர் பார்த்தார். அவர் மனதிருக்கிற தெய்வம், அவர் அழாதே என்று சொல்லி ஆறுதல் படுத்துகிற தெய்வம், தாயை காட்டிலும் தகப்பனை காட்டிலும் மேலான அன்புள்ள தெய்வம் இயேசுவானவர். உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையிலே ரத்தம் சிந்தி உயிர் கொடுத்த இயேசுவானவர் உங்க அருகிலே இருந்து சொல்லுகிறார், மனதிருக்க சொல்லுகிறார், அழாதே. நீங்க எதெல்லாம் இழந்துட்டீங்களோ இயேசு உங்களுக்கு திரும்ப கொடுப்பார். அவர் எதிர்பார்க்கிறது. அவர் எப்படி அந்த தாயானவள் நெஞ்சில் அடிச்சு அழுது ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஒரு அழுதுருப்பாங்க. எனக்கு ஏன் இந்த கேதி, எனக்கு யாருமே இல்லை, என் மகனை நம்பி இருந்தேன், இப்ப என் மகனும் இல்லை, நான் என்ன செய்வேன், ஏன்னு சொல்லி அழுதுருப்பாங்க இல்லையா? அதே போல ஆண்டவர்கிட்ட அழுதுங்க, கரத்தை பிடிச்சு அழுங்க, இயேசுவே எனக்கு அந்த தாய்க்கு மகனை இழந்த மகனுக்கு திரும்ப அந்த மகனை உயிரோடு எழுப்பி கொடுத்தீங்களா, அதே போல நான் இழந்து போன எல்லாம் எனக்கு திரும்ப தாங்கன்னு சொல்லி அழுது ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப தருவார். பயப்படாதீங்க.
நீங்கள் நான் ஆராதிக்கிற தெய்வம் சாதாரண தேவன் அல்ல. நாம் காண்கிற இந்த வானத்தையும் பூமியும் சகல ஜீவன்களையும் உண்டு பண்ணின நம்முடைய ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அந்த ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையிலே ரத்தம் சிந்தி அவர் உயிர் கொடுத்து நம்மளை வாழ வைத்த தெய்வம். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் உங்கள் அருகிலே இருக்கிறார். அவர் எதிர்பார்க்குது அவரிடத்துல வர வேண்டும். நீங்க அவரிடத்துல வந்து நீங்க அழுது ஜெபம் பண்ணா எப்படி இயேசுவானவர் சீடர்களும் அவரோடு கூட இந்த திரளான ஜனங்களும் அந்த நாயின் ஊர் எல்லையிலே வந்து நிற்கும் போது ஊருக்குள்ள இருந்த நாயின் ஊருக்குள்ள இருந்து வருகிற ஜனக்கூட்டமும் இந்த ஜனக்கூட்டமும் ஒன்று சேர்ந்த போது எப்படி அங்க மகிழ்ச்சி ஏற்பட்டது. இந்த மகிழ்ச்சியான கூட்டத்திலே அந்த கூட்டமும் சேர்ந்த போது, அழுகையின் கூட்டம் சேர்ந்த போது அந்த வாழ்க்கையில மகிழ்ச்சி ஏற்பட்டது. அற்புதம் நடந்தது. நீங்க இயேசுவானவர் கிட்ட நீங்க வந்தீங்கன்னு சொன்னா உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். சந்தோஷமா இருப்பீங்க. பயப்படாதீங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தாவே, வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ்க்கையில எதையெல்லாம் இழந்து போய் நிற்கிறாங்களோ ஆண்டவரே, ஒருவேளை வியாதியில சரீர ஆரோக்கியத்துல இழந்து நின்று காணப்படலாம். பொருளாதாரத்தை இழந்து தோய்ந்து போய் முன்னேறவே முடியாதுன்னு சொல்லி ஆண்டவரை நினைத்து அழுது கொண்டிருக்கலாம். அல்லது குடும்பத்திலே சந்தோஷம் சமாதானம் இல்லாமல் குடும்ப பிரிவினை உண்டாக்கி அழுது கொண்டிருக்கலாம். இது ஒன்று சேர முடியாது, வாழ்க்கையில முன்னேற முடியாதுன்னு சொல்லி கொண்டிருக்கலாம். தொழில் செய்து கொண்டு தொழில நஷ்டமாகி, தொழில் மேல நஷ்டத்துக்கு மேல நஷ்டமாகி இனி எதையுமே செய்ய முடியாது என்று சொல்லிட்டு இருக்கலாம். படிக்கிற பிள்ளைங்களுக்கு எனக்கு படிப்பே வரமாட்டது, என்ன செய்யுதுன்னு சொல்லி கொண்டு இருக்கலாம். அல்லது பிள்ளைங்களுக்கும் தாய்க்கும் கணவனுக்கும் ஒற்றுமை இல்லாமல் இருக்கலாம். எதையோ நீங்க இழந்து நிக்கலாம். இயேசுவான இடத்துல ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஜனங்களை நீங்க பார்த்து கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே, எந்த பிள்ளைங்கள் சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் எதையெல்லாம் இழந்துட்டோம் என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே ஸ்தோத்திரம், அப்படி வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்க, சந்தோஷத்தை ஏற்படுத்துங்க, அற்புதம் செய்யுங்க இயேசு சுவாமி. அவங்களுக்கு இழந்து போனதை திரும்ப இயேசு நாமத்தில் கொடுக்கும்படியாக நம்ம ஜெபிக்கிறோம். உமக்குள்ளே விசுவாசத்திலே பலப்பட்டு ஆண்டவரை அழுது கொண்டிருக்கிற ஜனங்கள் சந்தோஷமாய் மாறி இயேசுவானுடைய அற்புதம் அதிசயங்களை பெற்று இன்னும் கிறிஸ்துவுக்குள் வளரத்தக்கதாக, என் ஆண்டவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடையத்தக்கதாக ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவர் மாற்றும்படியாக நம்ம ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க அற்புதம் செய்ய முடியாது நம்ம ஜெபிக்கிறோம். உங்களுடைய அற்புதமான இயேசுவின் கூட்டத்தை கலந்து கொள்ளவும் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக நம்ம ஜெபிக்கிறோம் இயேசு சுவாமி. அந்த ஏழை தாய்க்கு, விதவை தாய்க்கு ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம், மனதுருகி அழாதே என்று சொல்லி ஆண்டவரே அந்த வாலிபனை திரும்ப அந்த தாய் நடத்தி ஒப்புவித்தது போல ஆண்டவரே, சத்தியத்தை கேட்டுக்கொண்டு அழுது கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் மனதுருகி அழாதே என்று சொல்லி அவர்களை ஆறுதல் படுத்தி இழந்து போனதை கர்த்தர் திரும்ப அவர்களுக்கு உயிர்ப்பித்து கொடுக்கும்படியாக நம்ம ஜெபிக்கிறோம் இயேசு சுவாமி. நீ நல்லவர் ஆண்டவரே, நன்மையான காரியங்களை செய்யும். இயேசு நாமத்துக்கு கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.